ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சை பயிறு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹோல் மூங் டால்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அது ஃபஸ்ட்டு கல் இல்லாமல் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம், செக் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு நல்ல தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன குக்கரில் கொஞ்சம் ஆயில், அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1.5 ஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 6, பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் போட்டிருக்கேன். பூண்டு வந்து ஒரு 7-8 பல் போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் வந்து கல்லுப்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2, ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பச்சை பயிறு எடுத்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி மசாலாலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த ஊற வச்சுருக்க பச்சை பயிரை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த தண்ணியை ஊற வச்சுருக்க தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்காததுனால அந்த குக்கர் ஃபுல்லாக தண்ணி ஊற்ற போகிறேன். 3/4 குக்கரு, அதாவது 3 லிட்டர் குக்கர் இது, 3/4 இது ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு ஒரு விசில் வந்து ஒரு 8 விசில் 9 விசில் விடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எடுத்து கடைஞ்சோ இல்லை மிக்சியில் போட்டோ சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்தோட.